இல்ல அதாவது இந்த வழக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவர்கள் உள்ளே நுழையாமல் இருந்திருந்தால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஏற்கனவே அமித்ஷா வந்து தேர்தல் கூட்டணியை அறிவிக்கிற போது கைகட்டி வாய்ப்புட்டி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது தேர்தல் ஆணையத்தாலோ நீதிமன்றத்தாலோ எந்த நெருக்கடியும் வராது, வருவதற்கு பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது. ஆனாலும் புகழேந்தி சொல்வதில் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. புகழேந்தி கேட்கிறது என்ன? அவருடைய வழக்கினுடைய தன்மை என்ன? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா தொடர்வதே செல்லாது அப்படிங்கிறது தான் வழக்கு. அப்ப பொதுச் செயலாளரா தொடர்வது செல்லாது என்று சொன்னால் பொதுச் செயலாளராக இவர் எப்படி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடலான்றது அவருடைய கேள்வி. அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத கேள்வி என்பதுதான் யதார்த்தமான உண்மை.